இந்த பேட்டரியில் வந்து ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருக்குங்க சார். ஓகே, இதுதான் பேட்டரியுமே நல்ல பேக்கப்லாம் வாட்டர் ப்ரூஃப் சார். இது தண்ணியிலேயே ஓட்டினாலும் தண்ணியிலேயே முழுகி வண்டியை தண்ணி முழுகிற அளவுக்கு ஓட்டி போனாலும் எதுவும் ஆகாது. ஆமாம், ஏன்னா சிலர் வந்து பயந்துட்டு இருப்பாங்க எலக்ட்ரிக் பைக் எடுத்துட்டா. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்டர் வாஷ் கூட பண்ணலாம். 125 டபுள் பேட்டரி சார். 50,000 இருந்தால் போதும். 2 வருஷம் வாரண்டியில் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். இன்சூரன்ஸ் தேவையில்லை, ஆர்சி தேவையில்லை. இந்த மாடல்லாம் சொல்லியிருக்கீங்களா? 2 வருஷம் பேட்டரிக்கு வாரண்டி தரேன். 1 யூனிட் கரண்ட் குறைவாக தான் செலவாகும் சார். பிஎன்சியில் வந்து சார் சேலஞ்சர் 110 புது மாடல் சார். 110 வந்து இது வந்து நமக்கு வந்து எக்கனாமிக் மோட்ல ஓட்டணும்னா நமக்கு வந்து ஒரு 90 கிலோமீட்டர் ரேஞ்ச். சார்ஜிங் டைம் வந்து 3 to 4 hours. ஓகே, சிம்மா அதிகபட்சமா ஒரு பேட்டரி ஃபுல் பண்றதுக்கு 1 யூனிட் கரண்ட் செலவாகும். சேலஞ்சர் 125 அப்படின்றது டபுள் பேட்டரி சார். வண்டி ஒன்று தான், பேட்டரி அடிஷனலாக வர்றதால அது 125. வண்டி சேல்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் பின்னாடி சர்வீஸ்க்கான சப்போர்ட் நல்லாவே கொடுத்து விடுங்க. ஏன்னா திரும்ப அவங்க கிட்ட இருந்து ரெஃபரல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் பண்ணும்போது நீங்களும் மேலும் வளர முடியும். ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழரசன் பிஸ்னஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பைக் ஷோரூம் தான் வந்திருக்கோம். பிஎன்சி எலக்ட்ரிக்ங்க. லாஸ்ட் 10 இயரா சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க வந்து எலக்ட்ரிக்கல் பைக் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் பெட்ரோலோட காஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த டைமில் பைக் வாங்கி நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கான பெட்ரோல் செலவுகளை குறைக்கலாம். ஸோ குறைச்சி மாதம் 3000 4000 பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கூட நீங்கள் பைக் இந்த பைக் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 300 ஒரு 600 ரூபாய்க்குள்ள மேக்ஸிமம் நான் சொல்றது அதுக்குள்ளே நீங்க குறைச்சிக்க முடியும். இந்த பிஎன்சி பைக் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம உள்ள போயிட்டு 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். வாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பிஎன்சி எலக்ட்ரிக்கான அட்ரஸ் லொகேஷன் பார்த்துடலாம். செஞ்சில இருந்து திண்டிவனம் போற ரோட்ல தேவி லாட்ஜ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆன பில்டிங் தான் இது. ஆக்சிஸ் பேங்க்குக்கு பக்கத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா பிஎன்சி எலக்ட்ரிக் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, இது ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல தான் நம்முடைய பிஎன்சி எலக்ட்ரிக் இருக்கு. வாங்க உள்ள போயிட்டு எல்லாம் 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஹாய் சார், வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், சொல்லுங்கள் சார். நம்ம கம்பெனி பற்றி சொல்லுங்கள். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு சொல்லிடுங்களேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி. இப்போ பிஎன்சி மோட்டார் நம்ம ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, நல்லா நம்ம இந்தியனுடைய உற்பத்தி தான் அது. ஓகே, அதனால நல்லா இருக்குது சார். வண்டியுமே சேஸ் வந்து 7 வருஷம் வாரண்டி, பேட்டரிக்கு 5 வருஷம் வாரண்டி. ஓகே அப்படின்னு சொல்லி நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது சார். சரிங்க சார். நம்ம பிஎன்சி வந்து எத்தனை வருஷம் ஆகுது கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டு? கம்பெனி ஓப்பன் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே ஆகும் சார். ஓகே, நம்ம அவங்க கூட ஜாயின் பண்ணது 2 வருஷமா தான். 2 வருஷமா இருக்கீங்க. ஓகே ஓகே சார். சொல்லுங்க சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா என்ன வண்டி பார்க்க போறோம்? என்ன பிரைஸ் ரேஞ்ச்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோ பட்ஜெட் வண்டியே பார்க்குறோம் சார். ஓகே சார். அதில் 50,000 ரூபாய் மினிமம். சீரியஸாக தான் சொல்றீங்களா? 50,000 வண்டி இருக்குங்களா? 50,000 ரூபாய் இருந்தால் போதும். 2 வருஷம் வாரண்டியில் ஓகே நமக்கு கஸ்டமருக்கு கொடுக்குறோம். மோட்டர், பேட்டரி, சார்ஜர்லாம் ஒரு 1 year வாரண்டி தரும். அப்படிங்களா? அதில் இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் தேவையில்லை, ஆர்சி தேவையில்லை. அப்படிங்களா? இன்சூரன்ஸும் தேவையில்லை, ஆர்சி புக் தேவையில்லை, லைசன்ஸும் தேவையில்லை சார். இல்லைங்க, நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸராக பார்த்தா இல்லை சார், உண்மைதான் சொல்கிறோம். ஓ, இந்த மாடல்லாம் சொல்லியிருக்கீங்களா? ஓகே. இது இந்த பிரைஸ் வந்து எவ்வளோ சொன்னீங்க? 50,000 சார். ஓகே சார். இது வந்து 2 வருஷம் வாரண்டி சொல்லி 2 வருஷம் வாரண்டி. என்னென்ன வாரண்டி? 2 வருஷம் 2 வருஷம் பேட்டரிக்கு வாரண்டி தரேன் சார். பேட்டரி வாரண்டி எத்தனை பேட்டரி உள்ள வந்துடும்? உள்ள ஒரே பேட்டரி தான் சார். லித்தியம் அயன் பேட்டரின்றது ஒன்று தான். ஒரு பேட்டரி வந்துடும். ஓகே சார். எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இது மைலேஜ் கொடுக்கும்? 70 வரைக்கும் வரும் சார். 70 கிலோமீட்டர் கொடுக்கும். ஓகே. பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகணும் எத்தனை கரண்ட் வந்து 3 to 4 hours டைமிங் சார். ஓகே. 1 யூனிட் கரண்ட் குறைவாக தான் செலவாகும். 1 யூனிட் கம்மியாக தான் வரும். பரவாயில்லையே. ஸோ எலக்ட்ரிக்லேயே வந்து இப்போ நீங்கள் சொல்கிறதுல இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு சீப் ப்ரைஸாக இருக்குது. ஓகே சார். இப்போ அடுத்ததான் நம்ம பிஎன்சிக்குள்ளே வந்திருக்கோம். இந்த மாடல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் சார். பிஎன்சியில் வந்து சார் சேலஞ்சர் 110 புது மாடல் சார். ஓகே. இப்போ பார்த்துட்டு இந்த மாடல் தானே? ஆமாம் சார். ஓகே. 110 வந்து இது வந்து நமக்கு வந்து எக்கனாமிக் மோடில் ஓட்டினோம்னா நமக்கு வந்து ஒரு 90 கிலோமீட்டர் ரேஞ்சு சார். சார்ஜிங் டைம் வந்து 3 to 4 hours. ஓகே. ஒன்ஸ் சார்ஜ் போட்டோம்னா 90 கிலோமீட்டர் நமக்கு ரீச் ஆகும். ஓகே ஓகே. எவ்வளோ நேரம் சார்ஜிங் டைம் வந்து 3 to 4 hours சார். ஓகே. ஒரு 4 மணி நேரம் போட்டோம்னா 90 கிலோமீட்டர் தாராளமாக நீங்கள் ஓட்டிக்கலாம். மேக்ஸிமம் அதிகபட்சமாக ஒரு பேட்டரி ஃபுல் பண்ணுறதுக்கு 1 யூனிட் கரண்ட் செலவாகும். 1 யூனிட் கரண்ட் தான் செலவாகும். இதுக்கு வந்து பேட்டரி வாரண்டி? பேட்டரிக்கு அதான் சார். பேட்டரிக்கு வந்து 60,000 60,000 கிலோமீட்டர் அல்ல 5 வருஷம். ஓகே. அதுலேயே டபுள் பேட்டரி வண்டி எடுத்தோம் 125 எடுத்தோம்னா 1,00,000 கிலோமீட்டரில் 5 years. ஓகே.
அந்த மாதிரி கம்பெனிக்கு வாரண்டி வச்சுருக்காங்க. அந்த சேஸுக்கு வந்து 7 வருஷம் வாரண்டி தராங்க. மோட்டருக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி. ஓகே, என்ன ப்ரைஸ் சார் வருது சொன்னீங்க? ப்ரைஸ் அதான் சார், 1 டன் சேலஞ்சர் 1 டன்னுன்னா 1,05,000. ஒரு சேலஞ்சர் 125 அப்படின்றது டபுள் பேட்டரி சார். வண்டி ஒன்று தான், பேட்டரி அடிஷ்னலாக வர்றதால அது 125. சார் ஓகே, இப்போ வந்து பைக்கை பற்றின சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பைக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம பிஎன்சியில் வந்து பெரிய ஸ்டோரேஜ் சார், சிங்கிள் பேட்டரி எடுத்தோம்னா பேக்கில் வந்து பெரிய ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த பேட்டரியில் வந்து ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருக்குங்க சார். ஓகே, இதில் மொபைல் ஆப்பும் பண்ணி தரோம் நாங்கள். மொபைல்லேயே நீங்கள் வந்து அதனுடைய சார்ஜிங் லெவலு, கிலோமீட்டர் ரேஞ்சு மொத்தத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டாவது உங்கள் இந்த வெஹிக்கிள் நம்ம இல்லை வேறு யாரும் யாரா எடுத்துகிட்டு போயிருந்தா கூட அவங்க எங்கே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு ட்ராக் ஆகும் சார், மொபைலில் இதுவாகும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா நம்ம ஜிபிஎஸ்க்கான ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2000-3000 தனியாக நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும் மற்ற பைக்கில் வாங்கிட்டு இருந்தோம்னா. இது வந்து இன்பில்டாகவே வரதால இது ஒரு சூப்பரான ஒரு பாதுகாப்பு அம்சத்தில் ஒரு சிறப்பாக கொடுத்துருக்காங்க. சர்வீஸுமே 3 சர்வீஸ் நம்ம வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரோம். 3 சர்வீஸ்ன்னும் போது அது எந்த டைம் பீரியடில் பண்ணி கொடுப்பீங்க சார்? ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டரில் ஒரு சர்வீஸு. ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டர். ஆமாம். அதுக்கடுத்து 3000 கிலோமீட்டரில் ஒரு சர்வீஸு. ஓகே. அதுக்கடுத்து 6000 கிலோமீட்டரில் ஒரு சர்வீஸு. அதுக்கப்புறம் 9000 கிலோமீட்டர் ஒரு சர்வீஸ். ஸோ வந்து நம்ம வந்து பைக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷோரூமில் வந்து எடுத்து அந்த 3 சர்வீஸ் 4 சர்வீஸ் நம்ம அதுக்குள்ளே எடுக்கும்போது தான் உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம்னா கூட வாரண்டி கவர் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியும். வெளியே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கவர் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த இது விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் பேட்டரினா ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஓகே. டபுள் பேட்டரிலாம் ஸ்டோரேஜ் இடத்துல வச்சுருக்காங்க, பேக்கில் சீட்டு கீழே வரணும். ஓகே, இதுதான் பேட்டரியுமே நல்ல பேக்கப்லாம் வாட்டர் ப்ரூஃப் சார் இது. ஓகே ஓகே. தண்ணியிலேயே ஓட்டினாலும் தண்ணியிலேயே முழுகி வண்டியை தண்ணி முழுகிற அளவுக்கு ஓட்டி போனாலும் எதுவும் ஆகாது. ஆமாம், ஏன்னா சிலர் வந்து பயந்துட்டு இருப்பாங்க எலக்ட்ரிக் பைக் எடுத்துட்டா. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்டர் வாஷ் கூட பண்ணலாம். அப்படிங்களா? மற்ற வண்டிலாம் பண்ண முடியாது. இந்த வண்டியை பொறுத்த வாட்டர் வாஷ் கூட பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டரி உள்ள போட்டுட்டீங்க. செகண்ட் பேட்டரி வேணும்னா உள்ள இதில் வச்சுக்கலாம், டிக்கிக்குள்ளே வச்சுக்கலாம். சார் ஓகே ஓகே. ஸோ இதுக்கு 1 டன்னுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ப்ளஸ் ஓப்பனாக இருக்கும். ஓகே. அது நம்ம எதோ ஒன்றா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. 125 டபுள் பேட்டரி சார். ஓகே. இது நம்ம பண்ணோம்னா இதில் ஒரு பேட்டரி, சார்ஜர் இருக்குது. பேட்டரி ஓகே ஓகே. இதுதான் பேட்டரி. ஓகே. ரெண்டாவது பேட்டரி உள்ள வச்சுருக்கீங்க. இது வந்து சார்ஜர் சார். பிஎன்சியில் வந்து சேலஞ்சர் 1 டன்ன்றது சிங்கிள் பேட்டரி சார். அதனுடைய ப்ரைஸ் வந்து 1,05,000 ஆன் ரோட் ப்ரைஸு. அதுக்குள்ளவே இன்சூரன்ஸு, ஆர்டிஓ சார்ஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஆன் ரோட் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே 125னா டபுள் பேட்டரி சார். சேலஞ்சர் 125ன்றது டபுள் பேட்டரி. டபுள் பேட்டரியோட ப்ரைஸ் வந்து 1,45. அதுவுமே இன்சூரன்ஸ், ஆர்டிஓ எல்லாத்தையும் சேர்த்து 1,45 கொடுத்துட்றோம். ஓகே சார், ரொம்ப நன்றி. டைம் ஒதுக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு பைக்கை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு. இப்போ நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடியன்ஸ் வந்து, அவங்களுக்கு நீங்கள் என்ன பெஸ்ட்டாக ஒரு ஆஃபர் பண்ணி கொடுக்கணும்? கண்டிப்பாக பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி தரோம். அது மாதிரிலாம் நாங்கள் பண்ணி தரோம் சார். ஹெல்மெட் தரீங்க? ஓகே சார். ஓகே மக்களே, ஸோ வீடியோ பார்த்துட்டு டேரெக்டாக வந்துடாமல் வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல், என் பேர் தமிழரசன் சொல்லுங்கள், இல்லை தமிழரசன் பிஸ்னஸ் யூடியூப் சேனலை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து தாராளமான ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்க முடியும். மறக்காமல் வந்து ஹெல்மெட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அக்சசரிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. சரிங்களா சார்? ஓகே சார். கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்துட்டு நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு வந்து சிறப்பாக பண்ணி கொடுங்க. வண்டி சேல்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பின்னாடி சர்வீஸ்க்கான சப்போர்ட்டு நல்லாவே கொடுத்து விடுங்க. ஏன்னா திரும்ப அவங்க கிட்ட இருந்து ரெஃபரல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் பண்ணும்போது நீங்களும் மேலும் வளர முடியும். ஓகே மக்கள், இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவையோ, உங்கள் வீட்டில் இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த வீடியோ லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுமே விடைபெறுது உங்களுடைய தமிழ். தேங்க்யூ.